போகி பொங்கல் தான் செம்மையாக போயிட்டு இருக்குது. ஒன்றும் இல்லைடா, எல்லாம் சந்தோஷமாக இருந்தால் சரிதான். பொங்கலுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒழுங்காக போய் பொழப்ப பாருங்க. வீட்டுக்கு போகிறவனை பிடிச்சி உட்கார வச்சுட்டு போட மாட்டாங்களா? ஃபாரின்ல இருக்கவங்களாம் நாங்கள் வீடியோ போடுறோம், யூடியூப் சேனலில் வரும். ரோஹித் கலை யூடியூப் சேனலில் வரும். நீங்கள் பார்த்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, போடுங்க. எல்லாத்த விட யூடியூப் போயிடுங்க. பழைய துணி அதெல்லாம் போகி கொண்டாட்டம் தூக்கி போட்டு வச்சா சரி. அப்படி கண்டென்ட் இல்லை, கண்டென்ட் 8 மணி வரைக்கும் உட்கார வச்சிருக்கான் தம்பி. ஒழுங்கா அந்த வீடியோல வர எங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ என்ன குளிர் காஞ்சிட்டு தானே இருக்கா? ஊரிச்சு காலைல கடையில் நான் போய் கேட்பேன் எவ்வளோ 30 ரூபான்னு வாங்கிட்டு ஒரே மாலைகளிட வேண்டாம், தங்கள் மகுடம் தர வேண்டாம், தாய்நாடு தாய்நாடு தர கருவழி தந்த அன்பே போதும். விஷ்ணுக்கு எழுதுமா இல்லை விஷ்ணு? ஒரு துளை வியர்வைக்கு ஒரு சுண்டு ஒரு சுண்ணாம்பாக்ஸே காக்க விட்டு விட்டோம்ல. இதுக்கெல்லாம் இதை சேர்த்து செய்வான் பாரு. இப்போ நம்ம நாட்டில் பண்ணுவோம் பாரு. டீ வந்தோடனே கை வச்சிக்க வெட்டி விடுவான். வேற பாடி கடை போடுங்க ரோட்டுக்கு முன்னாடி. ஏன்னா நம்ம எழுத ஆரம்பிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் 2 பேர் அங்கே போட்டு கை காட்டணும் இருப்போங்க. இல்லை, அவங்களே பொறுமையாக பார்த்துட்டு அவங்களே பொறுமையாக வந்து போகிறாங்க. இன்னைக்கெல்லாம் யாரும் சொல்ல தேவையில்ல. கார்காரெலாம் வந்து நின்று கேட்குறான் போகணுமா தம்பின்னு. முன்னெல்லாம் சொன்ன சேவனை இப்போ கூட்டுன்னு என்னையே கூட்ட வைக்கிறோம். வர இவங்கள்ட்ட மரியாதை போச்சுடா. அது அந்த காலம். என்னைக்கு போனதுன்னு குழு விட்டு போச்சு. இன்றைக்கு என் சினத்திற்கு சின்னாபண்ணமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை. விளக்கமாக எடுத்துனா நாங்கள் கூட்டுறோம். விளக்கமான வெளியே தான் கிடைக்கும். வா அழகமாக எடுக்கிறது யூடியூப்ல இருந்தால் நல்லா இருக்கும். பார்த்தா இவனுக்கு ஒரு க்ளோஸ் கட்டாக போயிருக்காங்க. எப்படி கட் பண்ணி எடுக்கலப்பா, ஒரே கேக் எடுத்துருக்காங்கப்பா. என்ன திட்ட போதோ தெரியல. விளக்கமாக எடுத்தாங்க வீடியோவில் தெரிஞ்சிடுவேன் அப்புறம். ஆளு கொஞ்சம் வந்துடும். இங்கே வரும். இப்போ நல்லா பிடிக்கும். ஒரே அடி பட்டி அடிச்சா அப்படி செம்மையாக வருது. இப்போ எப்படி இருக்கு? 2025 ஜிஷ்ணு கடுமையான உழைப்பின் காரணமாக 2025 வாழ்த்துக்கள். திருநாள் தமிழர் இனிய மாடு சாணி வேணா வரையும். நம்ம ஏய் மாடு வரேன்டா. காலைல எவனு ஏறி போனாங்க போடுங்க சாணி. ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். கூட்ட நீ பேசல கூட்ட. எவ்வளோ பெரிய கதாபாத்திரம். என்னையே 10 பாத்திரம் சொல்லு சொல்லா. எவ்வளோ பெரிய கதாபாத்திரம். என்னையே போய் 10 பாத்திரம் தேக்க விட்டோம்ல. முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? எதுக்குடா வரீங்க? அந்த தேவையான பேசு. சென்டரை மட்டும் கூட்டு போடா. ஒரு எழுத்தம் போட போகுது. ஒரு எழுத்து ஈ போடுற அளவுக்கு பெருசா ரவுண்டா நடுவுல போட்டுறா. போட்டு நீ போட்டு. அவ்வளோ அந்த அப்படியே ஒரு வட்டம் முடிஞ்சிச்சு. அப்படியே வா, அப்படியே வா. திரும்பி அங்கே போகணும். அங்கெல்லாம் வராது. இங்கே போகிறா. இங்கே போகிறா. இந்த இடத்துல இதெல்லாம் வரப்போகுது. இந்த இடத்துல இந்த இடத்துல போகிறோம். இங்கே வா, அப்படியே நேரம் வரும். நேரம் போதும். அவ்வளோதான். வாடா, ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன். திருப்பி வராங்க. அதை விட்டு அப்படியே சத்திய சோதனை. லாஸ்ட்டாக இன்னொரு அடிச்சுக்கலாம். சார் நைட் டைம் டீ குடிக்கிறதே ஒரு தனி சுகம்ல. நம்ம அங்கேயே போயிருக்கலாம்டா.
எல்லாம் போட போறாங்களா? டீ சக்கரை கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல? ஏழ்நில தண்ணி வரலங்க வரு டீல இருந்து அதுக்கப்புறம் டீ வரலையா போடலாம். கரெண்டா வாங்கிக்கிங்க. இது அவனுக்கு ஒரு கப்பு ஊத்திக்கிட்டு அவன் எழுதுனவன் இது கர்ணான கூட ஈட்டாடியில கப்பு விடுறான். இதான் கர்நாடகா. என்ன இப்படி வைக்கப்படுற மாப்பிள்ளை இவருதாங்க ஆனா இவர் குடிக்கிற டீ என்னங்க லைட்டா சொட்ட தெரியுது பாரு. எங்க பாடு ஆகாது பாடம் கடைசியா அடிச்சு போட்டா இல்ல ஆகாசம் ஒரு நாள் தான் இருக்க போறான். அவன் கலாச்சாரம் எது சொன்னாலும் நம்ம வாங்கிட்டு போவோம். சென்டிமெண்டா அவன் ஊருக்கு போயிட்டா அப்புறம் ஆகாசம் சொல்ல ஆள் வேணும்ல. கலாய்க்கவே முடியாது. அதனால சென்டிமெண்டா நக்கிட்டான். ஒண்ணு பாசலா எத்தனை நாள் விட்டு போயிருந்தீங்களா சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் சென்டிமீட்டரா சென்டிமீட்டர் ஏன் அவன் உட்காரோட பிடிக்கல பிடிக்கலையா விஜய் நாளைக்கு வேலை ஒரு பிள்ளைய கவா கவான்னு எழுத விட்டு சுத்தி நின்று எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஏய் ரஞ்சிதா, ஏய் வாடா எழுதுற இல்லடா வருஷாந்திரம் உன் கை வச்சாதான். எங்க வெளில போனோம் ரூம்ல இருக்கோம். நான் வெளில போகணும்னா இவன் சொன்னா நானும் பசங்கிட்டே வெளில போலாம்டா அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன். ஏன்னா 1 மணிக்கு ரோட்ல வந்து உட்காந்து கிடக்குறா. பீச்சுக்கு போறதான் பிளான் இருக்கு. பெசன் நகர் பீச் போலாம்னு சொல்லி சூப்பரா இருக்கும்டா. நீ வேற என் டீம்மேட்டு இவன் கூட வேலை பார்க்குறவன் அவன் அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் அன்றைக்கி நியூ இயர் சில பேர் ஏன் நாங்கள் வர சொன்னான். சரி நான் கிளம்பி போயிட்டேன். முடியல பொங்கலோ பொங்கல் தை பொங்கல் சூரிய நல் உள்ளங்களுக்கு சாம்ராஜ்யம் பொங்கல் கருணா கருணா அங்க 2 ஸ்மைலு. இது எப்போ ஃப்ரீ ஃபயரா? இது என்ன கண்ணா? இது என்ன கண்ணா? MP40. ஸோ உங்களுக்கு பானை கட்டா பானை இங்கே இருக்கு. பானை உங்களுக்கு எங்கே வந்த பானை தெரியுறதா? இது இங்கே தெரியுது பாரு, வெள்ளை பானை. உங்களுக்கு எங்கேயாவது மாட்டு பொங்கல் மாடு தெரியுறதா? எறும்பு திண்ணி. இதுதான் மாடு. பகல நாளைக்கு காட்டுறேன் உங்களுக்கு. மாடு வந்து இங்கே வந்து திணிது. ஆர்டிஸ்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மீ. நான் தான் இதோட ஆர்டிஸ்ட். இவர் எழுத்தாளர். வெல்கம். என்ன இது? வெல்கம் டு ஆல். நான் வரைஞ்ச மாட்டை போய் எறும்பு தீனி சொல்றாங்க. காலையில பாக்குறீங்க சொல்லுவாங்க. யாரும் இந்த மாடை காலைல பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கீழே குதிரை வாங்க டீ குடி வாங்க. நீங்க 2 பேர் போறீங்க கட்டி சண்டையா? நம்ம இங்க உட்கார செல்லம் கொடுங்க. இங்க வாடா எங்கடா போற? கப்பல அதிலே குத்துறாங்க. चलो चलो सर
இல்லை இந்த தேநீர் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தேநீர் தானே தேநீர் தான். நம்ம போயிட்டு 4 பேர் டீ கிடைக்க ஆல்ரெடி வீட்ல டீ குடிச்சு சும்மா சரி வாக்கிங் போயிட்டு வரணும் அடிக்கிறேன். அடிச்சு போகணும் எல்லாம். இவன் பிரிக்கிறத பார்த்தா வேற அந்த டீக்கு தான் இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. அது சக்கரை கீழே கொட்டிட்டு அப்படியே டீ ஊற்றுவானுங்க, கலக்க மாட்டாங்க. அப்படி இங்க பாரு மண்ணி இந்த மாதிரி குளிருக்கு நல்லா இருக்குண்ணா. நைட் டைம் ஒரு ட்ரிப்பு தான் அப்படியே போனோம். இன்னும் ஊத்துடா. ஊற்றணுமா? சரி போதும்டா. கணக்கு கொடுறா, டபுளாக கொடுறா. கணக்கு எழுதுறோம், எல்லாத்துக்கும் உண்டு. எல்லாத்துக்கும் உண்டுடா. ஆகாசு கூட இல்லைன்னா பிடிச்சிருங்களா? ஆகாசுக்கு இல்லைன்னா பிடிச்சிருங்களா? கணக்கு கொடுறாங்க ரெண்டு. அதே தான் 6 கிலோ ஊத்துறான் பாருங்க. ஃபுல்லாக ஊத்தாங்க. எங்க இதெல்லாம் ஒரே 10வது இங்க இன்னும் இவ்வளவு தானே இருக்கு. இல்லை ஊத்த எத்தனை பேரா குடிச்சுப்பாங்க அதுக்குள்ள? 10 கப்பு இந்த கசு. கப்பு இருக்குது டீ பத்திலேப்பா. டீ பத்தி கம்மியா ஊத்துனா கட்டறாங்க. அவன் தான் 10 பேர் கட்டா இதுல கட்டிக்கிறா. போதும் இரு பாத்துக்கலாம்.